கொஞ்சம் நில்லு நில்லு. என்ன சேட்டு சொல்லுது உண்மைதான்டா. எவனை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். அதே நம்மளும் தெரிஞ்சிருக்கணும்ல, நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே தான் நம்மளும் இருந்திருக்கணும். சேட்டு ரொம்ப பேசிட்டாங்க, ஏதாச்சும் பண்ணியே தீரணும். 2-1. இப்போ என்ன சொல்கிறேன், சேட்டை போட்டுருவாங்க. இப்போ நான் சேட்டை இப்போ அவனை கொல்லுன்னா ஒரு காரணம் வேணும். நம்மளுக்கு சின்ன பிள்ளை மாதிரி மிரட்டினாலும் கொல்லக்கூடாது. அதான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன் நான். சேட்டு பொண்ணை தூக்கிறேன். என்னதுடா சேட்டு பொண்ணை தூக்குறதுனா தூக்குறதுன்னு இல்லை, அதான் தூக்குறதுனா தூக்குறதுன்னு இல்லை. அதை வந்துட்டு என் நம்பரை வந்து சேட்டு பொண்ணு நம்பரை மாற்ற போகிறேன். எப்படி அதை மாற்றி அப்படியே அவனுக்கு ஃபோன் அடித்து நம்ம வந்து இதுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? சரி பண்ணிடலாம். சரி கார் எடுப்போம். சரி வா போவோம். டேய் வேறு வழியே இல்லை, சேட்டு பொண்ணை தூக்கிட்டு அந்த இடத்துல என் நம்பரை வைக்க போகிறேன். வச்சு என்ன செய்ய போகிறேன்னா, சேட்டு வந்து ஃபோன் அடிக்கும்போது உன் பொண்ணை நான் இங்கே தான் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாச்சும் பணம் வாங்குறது இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணி அவனை ஏதாச்சும் பண்ண எனக்கு கோவமாக வருது அவன் மேலே. பாரு நான் என்ன செய்கிறேங்கிறத மட்டும் பாரு. நீ சேட்டை மட்டும் இப்போ டக்குன்னு வீட்டுக்கு அவனோட கடைக்கு வண்டியை விடு. அவன் வந்து ஃபஸ்ட்டு அவன் நம்பரை வந்துட்டு மாற்றணும். அந்த நம்பரை அவள் பொண்ணு நம்பர்லேருந்து அதை என்னோடய நம்பரை மாற்றிட்டு அந்த மாதிரி அவன் நம்பரை தூக்கி என்னோடய நம்பரை மாற்றிட்டு நேமை மட்டும் மாற்ற நம்பர் இல்லை. சேட்டு என்னோட இதை வச்சுட்டு போயிட்டோம், ஃபோனை வந்து தேட வந்தேன். ஆமாம் சேட்டே, ஃபோன் எடுத்து போயிடுவோம். சரி சேட்டு. ஆமாம் சேட்டே. இல்லை சேட்டு இந்த தான் இருக்கு, ஃபோன் எடுத்து போகலாம். எப்படியாவது சேட்டுக்கு தெரியாமல் அப்படியே டக்குன்னு என் அந்த பொண்ணு நம்பர் என் நம்பரை மாற்றி வச்சுருந்தேன். எப்படியாவது அந்த பொண்ணு நம்பர் போகலாம். ஐயோ மாற்று பேட்டி. பேட்டியில் வந்து ஓகே என் நம்பரை அப்படியே பேட்டி மாற்றியாச்சு. ஓகே சேட்டு பார்க்கலாம். வச்சிரு அப்பலாம் எப்படி கஷ்டப்பட்டு முடிச்சேன். சரி பேட்டா